அன்றைக்கி ஒரு நாள் 24 ஹவர்ஸ் ஈட்டிங்க சூப்பர் மார்க்கெட்டுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சூப்பர் மார்க்கெட் தான் சாப்பிட போகிறோம். முதல்ல இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு உள்ளே போய் என்னடா இருக்குன்னு பார்த்தா ஓட்ஸ் அழகாக சுடுதண்ணில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சி அது கேவலமாக இருந்துச்சு. அது கூட ஜூஸ் குடிச்சு எப்படியே மேனேஜ் பண்ணி மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு அப்புறம் மதியானத்துக்கு தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஒரு கடையில் போய் வித்தியாசமான இது வாங்கிட்டு வந்து சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தியை வெயிலில் காய வச்ச மாதிரி இருக்குது. இது பேர் என்ன தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நேச்சோஸ் டிப்பிங் மாதிரி ஏதோ இருந்துச்சு. சரி ரெடிமேடாக இருக்கேன்னு சொல்லி அழகாக தான் வாங்கிட்டு வந்து அது சாட்டில் சொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இதை நான் ஏர்போர்ட்டில் சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏர்போர்ட்டில் விலை மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இது கூட கோக்கு குடிச்சா வேறு லெவலில் இருக்குமே சொல்லி கோக்கம் குடிச்சு வெயிலுக்கு எதமாக இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இது சாப்பிட்டக்கப்புறம் நம்மளுக்கு ஈவினிங் பசிக்கும்னு சொல்லிட்டு அழகாக பேல்பூரி தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேட் பேல்பூரி இதை நம்மளே செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது அது எல்லாத்தையும் ஒன்றா பிரித்து பயங்கரமாக அது ஒன்றா சேர்த்து கலக்கி அது எப்படியும் பேல்பூரியாக்கி நம்ம சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாலே அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு சிம்பிளாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பன்னு ஒரு பிஸ்ஸா வாங்கிட்டு வந்து அதுதான் நைட் டின்னருக்கு சாப்பிட்டேன். எல்லா நாளுமே சூப்பர் மார்க்கெட் சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பற்றி இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணலாம் அதை கீழே